வணக்கம் நண்பர்களே. சென்னையிலிருந்து கூடூர் வரைக்கும் ரயில் பாதையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை 3வது மற்றும் 4வது ரயில் பாதைகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் குடுத்திருக்காங்க. இதுக்காக சுமார் பார்த்தீங்கன்னா, 2229 கோடி செலவிடப்பட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புதிய இரட்டை பாதைகள் அமைக்கப்பட இருக்கின்றன. ஸோ இந்த திட்டத்த பார்த்தீங்கன்னா, 4 ஆண்டுகள்ல முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ கும்மிடிப்பூண்டிலேருந்து குடூர் வரைக்கும் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, 3 அண்ட் 4த் லைன் 90 கிலோமீட்டர்ஸ்க்கு கொண்டு வரப்போறாங்க. ஸோ சென்னை, குடூர், ரேணிகுண்டா பகுதியில் சேர்ந்த ரயில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த திட்டம் ஒரு முக்கியமான பார்க்கப்படுகிறது. சென்னை டூ ரேணிகுண்டால இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக்க டைவர்ஷன் பண்றதுக்கோசரம் இந்த ஒரு திட்டம் ஒரு இம்பார்ட்டன்டான திட்டம் நமக்கு சொல்லலாம். ஸோ இது தற்போது பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டியிலிருந்து கூடூர் இடையே இயங்கி வரும் ரயில் பாதைகளுக்கு கூடுதலாக 3வது மற்றும் 4வது ரயில் பாதைகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. திட்டத்தின் மொத்த நீளம் 90 கிலோமீட்டர். திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா, 2229 கோடி. திட்டம் நிறைவேறப்பட வேண்டிய காலக்கெடு 4 ஆண்டுகள். இது ஒரு சாதாரண புதிய பாதை அமைக்கும் திட்டம் கிடையாது. ஏற்கனவே அதிக போக்குவரத்து கொண்டுள்ள முக்கிய ரயில் வழித்தடத்தில் மல்டி டிராக்கிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் செய்யும் திட்டம் இது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் பிஎம் காட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் ப்ரோம் கீழ உங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது. பல்வழி பாதை விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாகும். கும்மிடிப்பூண்டியிலிருந்து கூடூர் வரைக்கும் ஏன் இவ்வளோ முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னை டு ஹவுரா லைன் நம்ம சொல்லுவாங்க. ஸோ முக்கிய பாதையின் ஒரு பகுதியாக உள்ளது. கூடூர் ஒரு முக்கியமான ரயில்வே ஜங்ஷன். கூடூரிலிருந்து சென்னை, விஜயவாடா, ரேணிகுண்டா போன்ற வழித்தடங்களுக்கு ரயில் இயக்கங்கள் நடைபெறுகின்றன. ஸோ கூடூர்லேருந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேணிகுண்டாக்கு ரயில் கிடையாது. பட் ஆமா, ரேணிகுண்டாக்கு நமக்கு ஒரு ரயில் இருக்கு. ஸோ கூடூர்லேருந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதன் காரணமாக ஒரே ஒரு பாதையில் மட்டும் பார்த்தீங்கன்னா, பல வகை ரயில்கள் இயக்கப்பட வேண்டிய சூழல் உருவாகிறது. ஒரு ரயில் முன்னால் சென்று கொண்டிருந்தால் மற்றொரு ரயில் ஆபரேஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஏற்படலாம். இதனால் ரயில்களுக்கு காத்திருப்பு, ரெகுலேஷன் போன்ற அதிகரிப்பு உள்ளது. ஸோ 3வது மற்றும் 4வது பாதைகள் வந்தால் இந்த பாட்டில் நெக்கை குறைக்க அதிக கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ ஏன் இந்த கூடுதல் 2 பாதைகள் அவசியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போவே தெரியும். நமக்கு சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி கூடூர் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ட்ராக் தான் இருக்குது. அந்த 2 ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை டு கும்மிடிப்பூண்டிக்கு இஎம்யூ லோக்கல் ட்ரெயின்ஸ் விட்டுருவாங்க. கூட்ஸ் ட்ரெயின் வரும். நிறைய இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வரும். அவுட்லுக் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நின்று போகிற மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட்னா, இது டிராஃபிக் செப்பரேஷன் செய்ய அதிகமான ரயில் பாதைகள் மிகவும் அவசியம். சென்னை மற்றும் வட தமிழ்நாடு பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் தொழிற்சாலைகள், துறைமுகம் நிறைய நமக்கு ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சைடில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சோர்சிங் பண்ணுறதுக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லைனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, 21 மேஜர் பிரிட்ஜ் இருக்குது, 127 மைனர் பிரிட்ஜ் இருக்குது, 34 ஆர்ஓபி, 34 ஆர்யூபி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, 360 மீட்டர் ஸ்வர்ணமுகி ஆற்றின் மெகா பிரிட்ஜ் கொண்டு வர போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் அண்ட் திருப்பதி. நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளூர், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி. இந்த எண்ணிக்கையை பார்த்தாலும் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஸ்வர்ணமுகி ஆற்றின் மெகா பிரிட்ஜ் இந்த கவனம் பெறும் முக்கிய கட்டுமானம் ஒன்று. ஸ்வர்ணமுகி ஆற்றின் மீது அமைக்கப்படும் 360 மீட்டர் நீள மெகா பிரிட்ஜ். ரயில் பாதை விரிவாக்கத்தில் ஆற்றை கடக்கும் பாலம் மிக முக்கிய இன்ஜினியரிங் காம்போனன்ட். ஸோ நிறைய இதுக்கு பிளானிங் இருக்கும் இந்த ஸ்வர்ணமுகி போடுறதுக்கு. ஸோ எதிர்காலத்தில் புதிய 2 ரயில் பாதைகளும் இந்த முக்கியமான கட்டமைப்பை பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்படும். இதனுடன் சேர்ந்து 21 முக்கிய பாலங்கள் மற்றும் 127 சிறிய பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஸோ 34 ஆர்ஓபி, ஆர்யூபி என்றால் ரயில் பாதையை கடக்கும் சாலை போக்குவரத்தில் லெவல் கிராசிங் ஒரு முக்கியமான. நமக்கு லெவல் கிராசிங் ஏகப்பட்டதுன்னா பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற நேரத்தில். ஸோ அதனால் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் போட்டுருவாங்க. அப்புறம் பாலம் கேட்டிங்கன்னா ரயில்வே அண்டர் பிரிட்ஜ் போட்டுருவாங்க. ஸோ கூடுதல் 2 ரயில்கள் பாதை கிடைத்தவுடன் ஒவ்வொரு பாதையும் தனித்தனி ஆப்ரேஷனல் ரெக்யர்மெண்ட்டுக்கு பயன்படுத்தும் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இயக்கத்துக்கு அதிக கெப்பாசிட்டி அதிகரிக்கலாம். அதான் சொன்னேன் இல்லையா, பேசஞ்சர் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் கூட்ஸ் ட்ரெயினும் 2 லைன் இருக்கனால 2 லைன்லையுமே போயிட்டு இருக்கனால நமக்கு ஃப்ரீக்வெண்ட் இது இருக்குது. என்னென்னா நமக்கு சிக்னல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் 4 லைன் மாற்றிட்டாங்க கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ முக்கிய பயன் என்பது ரயில்வே கெப்பாசிட்டி மற்றும் ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்கிறாங்க. சரக்கு ரயில் போக்குவரத்து மிகப்பெரிய மாற்றம். இந்த ப்ராஜெக்ட் மிக பெரிய நோக்கம் ஃப்ரைட் மூவ்மெண்ட் மேம்படுத்துவது. நமக்கே தெரியும்,
இந்தியாவில் வந்து நிறைய வந்து ஃப்ளைட் மூமெண்ட்ஸ் வந்து ரயில்வேக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ துறைமுகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் கிருஷ்ணாபட்டினம் போர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான போர்ட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ரீ சிட்டி இண்டஸ்ட்ரியல் ஸ்டோனும் இதில் நமக்கு வருது. ஸோ வேறு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்தில் வந்து பிறகு ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய காரிடோராக வந்து இது வரப்போகுது. ஸோ ஸ்ரீஹரிகோட்டா ஸ்பேஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, சதீஷ் தவான் ஸ்பெஷல் சென்டர் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்குது. ஸோ புதிய ரயில்வே கெப்பாசிட்டி உருவானால் சுற்றுலா வளர்ச்சிக்கு நீண்ட கால ஆதரவு வந்து வாய்ப்பு இருக்கும். இந்த திட்டத்தின் பகுதி தமிழ்நாட்டையும் மற்றொரு ஆந்திர பிரதேசம் இணைக்கிறது. ஸோ 2 மாநிலங்களில் பேசஞ்சர் மற்றும் ஃப்ரைட் மூமெண்ட்டை மேம்படுத்தும் எக்ஸ்பான்ஷன் இது வளர்ந்து வரும் போக்குவரத்து தேவை கருத்தில் கொண்டு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விரிவுபடுத்தும் முயற்சியாக இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நடந்து வரும் ட்ராக் எக்ஸ்பான்ஷனை தொடரும் திட்டம் கும்மிடிப்பூண்டி முதல் கூடுதல் பாதை விரிவாக்கம் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டு வருகிறது. அத்திப்பட்டு டு கும்மிடிப்பூண்டு பகுதியில் 3வது 4 லைன்ஸ் அமைக்கும் திட்டம் முன்பே அங்கீகரிக்கப்பட்டது. அந்த பகுதி சுமார் 22.52 ரூட் கிலோமீட்டர் கொண்டதாகவும் சுமார் 322 கோடி மதிப்பில் செலவிடப்படும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது அந்த ப்ராஜெக்ட் நிறைவடைந்த பின்னர் கூடுதல் லைன்ஸ் கும்மிடிப்பூண்டியை தாண்டி கூடுதல் வரை நீட்டிக்கப்படுவது நெட்வொர்க் மிகவும் முக்கியமானது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக வந்து விட்டுருக்காங்க. 2026 ஜூலை மாதத்தில் வந்து கும்மிடிப்பூண்டியில் வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக வந்து விட்டுருக்காங்க இந்தியன் ரயில்வேஸில். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ முக்கியமாக நன்மை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கூடூருக்கு போய்டர் கன்ஜெக்ஷன் குறைப்பாக இருக்கும். கூடூரில் ஜங்ஷனில் டிராஃபிக் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். பேசஞ்சருக்கு வந்து ஸ்மூத்தர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். நிறைய லாங் ட்ரெயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ தான் வந்து இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸுங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.